தமிழக அரசியல் எதிர்காலத்த பத்தி ஒரு அதிரடியான கணிப்பு வந்திருக்கு. அது என்னன்னு உடனே பாப்போம் வாங்க. எந்த பெரிய கட்சியோட துணையும் இல்லாம ஒரு புது கட்சி தனித்து ஜெயிச்சிட முடியுமா? விஜய எதிர்த்து நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமா தோல்விதான் அப்படின்னு இந்த அரசியல் கணிப்பு சொல்லுது. உங்களுக்கு தெரியும், கடந்த 50 வருஷமா நம்ம ஊர் அரசியல் திமுக, அதிமுகங்கிற 2 பெரிய கூட்டணிகளை சுத்தி தான் இருக்கு. ஒருவேளை இந்த புது சவால சமாளிக்க 2 பெரிய கட்சிகளும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? சான்ஸே இல்ல. அப்படி ஒன்னா சேர்ந்தா மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்புன அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, தவக வேற யார் கூடயாவது கூட்டணி வைப்பாங்களான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பே இல்ல. எந்த பெரிய கட்சிகளோடையும் அவங்க கூட்டணி வைக்க போறதில்ல. அதுக்கான தெளிவான காரணங்களை இங்க பார்க்கலாம். பாஜக தொடர்பு ஊழல்னு சொல்லி அதிமுகவையும், நேரடி போட்டியாளர்னு சொல்லி திமுக பாமகவையும் அவங்க நிராகரிச்சிடுவாங்களாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கிற பெரிய கூட்டணிகள் சுத்தமா உடைய போது. இப்போதைக்கே சரியான தலைமை இல்லாததால அதிமுக ரொம்பவே பலவீனமாகி வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு இந்த தரவுகள் சொல்லுது. சரி, ஆளுங்க கட்சியான திமுக கூட்டணி நிலைமை என்ன? அது கால்கள் உடையப் போற ஒரு நாற்காலி மாதிரி ஆகப்போதாம். இந்த கூட்டணியோட முதல் காலான காங்கிரஸ் சீக்கிரமே கூட்டணியை விட்டு விலகிடும்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு மீதி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்க. இதனால என்ன ஆகும்? கூட்டணிகள் சிதறி திமுகவும் பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். அதே சமயம் இபிஎஸ், சீமான் மாதிரியான தலைவர்களால தனியா நின்னு ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த மொத்த ஆய்வோட மையக்கருத்தே. அரசியல் களத்தையே மாத்தப் போற அந்த ஒரு புதிய சக்தி யாரு? எந்த கூட்டணியும் இல்லாம விஜயோட தவக ஒரு தனிப்பெரும் ஒன் மேன் ஆர்மியா உருவெடுக்கும்னு இந்த தரவுகள் சொல்லுது. ஒருவேளை இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வந்தா கூட தவிக தனித்து நின்னு ஜெயிச்சிடும்னு ஆணித்தரமா சொல்றாங்க. பல வருஷமா இருந்த கூட்டணிகள் உடைறதுதான் இந்த மாபெரும் தனித்த வெற்றிக்கு முக்கிய காரணமா அமையப் போகுது. இது மட்டும் உண்மையானா பல தசாப்த கால தமிழக கூட்டணி அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். பழைய கூட்டணிகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இந்த ஒன் மேன் ஆர்மிக்கு மக்கள் உண்மையாவே ஓட்டு போடுவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.